ஏடா வேலைக்கு ஆள் கூப்பிட்டியா? கூப்பிட்டுவான்ல. யாரு? இந்த வரல. இவனா? ஏய் இவன் பைத்தியக்காரன்டா. நைட்டு 12 மணி வரைக்கும் அவன் ஆளு கூட சண்டையை போட்டு உன் இஷ்டம் போல நீ வாழு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, இனிமே என்னை தேடி வராத, எனக்கு இந்த உலகமே பிடிக்கல, வாழை பிடிக்கல, என்ன பிடிக்கல, கருணை பிடிக்கலன்னு ஸ்டேட்டஸ் வைப்பான்டா. 12 மணிக்கு மேல கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்குன்னு சோரி வைக்கிற பொண்ணா நாய் இது வேலையை பூரா பார்க்க போதா? தம்பி நீ போப்பா. ஏண்டா வேற ஆளே உனக்கு கிடைக்கலடா? எடுத்துக்குமா இவனா? இவன் மெண்டல்டா. பச்சை புள்ள கையில எல்லாம் அடியா வாங்கி போட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நான் தான் அந்த ஏரியோட தாதா பிடிங்கி ஸ்டோரி வைப்பான்டா. அதை தூக்கி ஹைலைட்ல வர வைப்பான்டா. தம்பி நீங்க அடுத்த போட்டோக்கு என்ன ஷாங் வைக்கலாம்னு தெரியும். போங்க. ஏய் இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெட்டியா இருப்பான், நான் அவனை போய் கூட்டி வரேன், நீ வேலைக்கு போ. சரி. வேலை எங்கிட்டா? எங்க நீங்க பழையத்தை வச்சு பச்சை மிளகா கடிச்சு கொஞ்சம் குடிக்கிறியா? இதுல என்னத்தை நான் வந்து பங்கு போட போறேன். சரி சீக்கிரமா சாப்பிட்டு வெளில அங்க ஒரு புடுங்குற வேலை இருக்கு, நீ புடிங்கிட்டு இருக்க வந்துடுறேன். சரி இன்னும் ஒருத்தன் வேணும், என்ன பண்றது? பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். பிரகாஷ் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், எப்படியாச்சும் லீவ் போட்டு வந்துரு. லீவு போட கட்டான ரீசன் வேணும், அந்த ரீசன் மட்டும் சொல்லி கண்டிப்பா போட்டுறேன். பேசாம உடம்பு சொல்லி லீவ் போட்டீங்களா? சின்ன புள்ள தனமா இருக்கு, வேற லூசு மாசம் சொல்லிடுறியா? ரொம்ப கேவலமா இருக்கு. பின்னா நல்லா யோசிங்க கிடைக்கும். என்ன சொல்லலாம்? அது இது என்ன பண்ணலாம்? பிரகாஷ் வர வழியில நாய் கடிச்சிருச்சு, ஊசி போட போகணும். எப்படி? சூப்பர், இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மேனேஜர் கால் பண்ண போறேன். சரி கான்ஃபிடண்டா பேசு. சொல்லுப்பா. சார் லீவ் வேணும் சார். சொல்லுங்க சார். நான் வர வழியில நாய் கடிச்சிட்டேன் சார், நாய் ஊசி போடணும் சார். என்னது நீ நாயை கடிச்சிட்டியா? சொதப்பிட்டானே. ஹலோ, என் வைஃப் வீட்ல இருக்கா, சும்மா கால் பண்ணாதீங்க ஓகேவா? சோலி முடிச்சு. எவடி அவ? ஹலோ, என் ஹஸ்பண்டுக்கு எது கால் பண்ணிட்டு இருக்க? யாரு நீ? ஹலோ மேடம், சார் அவங்க வைஃப்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்காரு, அதுக்கு பேமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. சுபி எலும்புடா டே, பேசுறவங்க கிட்ட எலும்புடா டே. சுபி எலும்புடா டே, சாரிடா டே. ஆயில கடிக்க இன்னும் வரவே இல்லை. என் பொண்டாட்டி கால் டேய் எங்கடா இருக்க? உன் மனசுல மடியில இருக்கேன். மடியில மூட்டை வீட்டுக்கு வா. சரி பச்சை மிளகா வாங்கியா இல்லையா? ஐயோ இதோ வாங்கிடுறேம்மா. மப்பா நீ மட்டும் பச்சை மிளகா வாங்காம வந்த கட் பண்ணிடுவேன். பச்சை மிளகா ஏய் சி காலாட்டாத. ரத்ர வீடு தேடி வர போகுது. நான் பாரு யார பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பாரு. ஏய் கரெக்டா சொல்லிட்டடி, உங்க அம்மா தான் வந்துக்கிறாங்க. அப்பா வா, அப்பா ஃபுல் போலாம். அடிக்கிற குளிர்ல அங்க போய் எனக்கு உறைஞ்சிருவடா. அப்பா நான் கெத்தா குளிப்பேன், வாப்பா போலாம். நீ கெத்தா குளிப்ப. A few moments later. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? அங்க என்ன உனக்கு பூட்டுங்கிற வேலையா? இங்க போயிட்டு வர நீ போ. அப்போ பசங்க கூட வெளியில போயிட்டு வரமா? பசங்க கூட உனக்கு என்ன வேலை? பின்ன பொண்ணுங்க கூட வெளில போக முடியும். ஓ அப்ப சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ?